நம்ம கண்ணுக்குடியில உங்க தம்பி தானே சேர்மன, ஒன்றியத்தில் சேர்மன் ஆனோம் இந்த மாவட்டத்தில் கூட. ஆனா பல நூறு கோடிகளை செலவு செய்து ரெட்டையில இருந்து அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடிஞ்சிச்சா? நகராட்சிகளை கைப்பற்ற முடிஞ்சிச்சா? மாநகராட்சிகளை கைப்பற்ற முடிஞ்சிச்சா? முடியல. ஏன்னா அது புரட்சி தலைவரிடமும் அம்மா அவரிடம் இருந்தவரை தான் வெற்றி சின்னம். இந்த பச்சோந்திகளிடம் இருக்கும் பொழுது எப்படி அந்த சின்னம் வெற்றி பெறும்? நிறைய தொண்டர்கள் ஏமாந்து போய் பாவம் அங்கே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு குரூப் இருக்கு, அதெல்லாம் டெண்டர் பார்ட்டி, வருமானத்துக்காக அங்க இருந்த பார்ட்டி. இப்ப பாராளுமன்ற தேர்தலில் ஏதாவது பண மூட்டைகள்லாம் வரும், அதை தூக்கிட்டு ஓடியாந்துடலான்னு ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆனா பழனிசாமி அலிபாபா 40 திருடர் கம்பெனி மாதிரி ஒன்னும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இது நகராட்சி தேர்தல்கள்லயே ஏற்கனவே இவங்க 5 வருஷம் சேர்த்து வச்சிருந்தாலும் செலவு பண்ண வச்சுட்டாரு. தெரியுமில்ல உங்களுக்கு? இப்பதான் பாராளுமன்ற தேர்தலில் வரும் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா கெடுவான் கேடு நினைப்பான், வினை விதித்தவன் வினை அறுக்க வேண்டும், உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும், விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. அதுபோல பழனிசாமி இன்றைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போடுறார். ஆட்சியில அதிகாரத்தில் உட்கார வச்சவங்களுக்கு துரோகம். அந்த ஆட்சியை நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி எங்களுக்கு வேண்டாம், வேறு முதல்வர் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அப்பொழுது உதவி செய்த அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு துரோகம். ஆட்சி 4 வருஷம் தொடர்றதுக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக பழனிசாமியின் ஆட்சியை 4.5 ஆண்டுகள் காப்பாற்றி தந்தவர்கள், இரட்டை இலை கிடைப்பதற்கு உதவி செய்தவர்களுக்கும் இன்றைக்கு துரோகம். அதான் சொல்றேன்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா யார்கிட்ட போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி பழனிசாமி அவர் செய்த வினைகளுக்கான பலனை அணிவிக்க போகின்ற காலம் வெகு விரைவிலே வரும். இவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுகவோட 60-40 கூட்டணி போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சொல்ல தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு ஸ்டாலின் இங்க எல்லாம் வந்தப்ப என்ன பேசினாரு? இங்கு அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள், தேர்தல் முடிந்தவுடன் தனி நீதிமன்றம் அமைத்து அவர்களை எல்லாம் உள்ளே தள்ளுவன் சொன்னாரா இல்லையா? கொடநாடு கொலைக்காரரை உள்ளே தள்ளுவேன்னு சொன்னார். அசம்பிளிலே நெருங்கி விட்டோன்னாரு. சும்மா அட்டக்கத்தி, புரியுதா? காரணம் இந்த அஜித் படம் ஒண்ணு இருக்குமா, மங்காத்தா படத்துல உள்ளே வெளியே. அதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியில இரு. ஆனா திருப்பி அண்ணன் பழனிசாமிக்கு வாய்ப்பு கொடுக்க விட மாட்டோம், உங்களையும் இறக்காம விட மாட்டோம். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எடுத்திருக்கின்ற வீர சபதம். முதல்ல துரோகி அடிச்சோம், அடுத்தது கூட்டணியோடு வந்திருக்கின்ற திமுக வீழ்த்தி காட்டுவோம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். காரணம், நாம் பயணிப்பது புரட்சி தலைவர் காட்டிய வழி, அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதை. நாம் நேர்மையான பாதையில் செல்கிறோம். யாரையும் ஏமாத்திருக்கோமா? யாரு காலையை பிடிச்சி பதவிக்கு வந்தோமா? கட்சி ஆரம்பிச்சோமா? யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நமது குறிக்கோள் நேர்மையான குறிக்கோள். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற சூளுரையோடு உருவாக்கப்பட்ட இயக்கம் இது. அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனாலதான் இந்த தேர்தல் தோல்வியெல்லாம் தட்டி விட்டு நம்பாளுங்க இன்னைக்கு ரோட்ல வந்து கூட்டத்துக்கு வராங்க. இதெல்லாம் ஒன்னும் பெருசா பாதிக்காது. ஏன்னா இது பதவி வரும், டெண்டர் எடுக்கலாம் அப்படின்னு வந்த கூட்டம் அல்ல. இதெல்லாம் வருமானத்துக்கு நினைச்சிருந்தா இங்க மேல உட்கார்ந்து இருக்கவங்களும் கீழே உட்கார்ந்து இருக்கவங்களும் அன்னைக்கே பழனிசாமி கம்பெனிலே தங்கி இருக்கலாம். ஆனா அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக தமிழ்நாடு முழுவதும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் கூடி உருவாக்கிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 75 ஆண்டு கட்சின்னு மறந்துட்டாங்களே. திமுகவிற்கு இணையாக, பழனிசாமி கம்பெனிக்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நான் சொல்றது சரிதானே?
ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பேரூராட்சி நிர்வாகியும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களது வேலை இந்த தேர்தலில் துரோகிகளையும் தீய சக்திகளையும் வேலையை முடிக்க வேண்டியதுதான் உங்க வேலை. அதுக்கான காலம் நெருங்கிவிட்டது. முன்னெல்லாம் நம்மளுக்கு கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யார் என்பதை எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள்.